मसीह के महान नाम से सबों का मैं स्वागत करता हूं ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பெரிதான நாமத்தினாலே உங்களை நான் வரவேற்கிறேன். और परमेश्वर को धन्यवाद हो कि हम लगातार अय्यूब के किताब को हम अध्ययन कर सकें. ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து நாம் யோபின் புத்தகத்தை தியானித்து வருகிறோம். और आज हम अय्यूब के 24वां अध्याय को हम अध्ययन करेंगे. இன்றைக்கு நாம் யோபினுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். और जैसे हम करते आ रहे हैं एक शीर्षक के तले उसका अध्ययन करने जा रहे हैं. நாம் செய்து வருகிறபடி ஒரு தலைப்பின் கீழ் தியானிப்போம். वर्क्स ऑफ द विकेड, दुष्टों के काम करके उस शीर्षक के तले हम इसको अध्ययन करेंगे. துன்மார்க்கனின் செய்கைகள் என்ற தலைப்பின் கீழ் தியானிப்போம். और जैसे हम जानते हैं अय्यूब उसके पीड़ा और क्लेश में उनके मित्र उनके साथ बर्ताव कर रहे हैं. நாம் அறிந்திருக்கிறபடி யோபுனுடைய உபத்திரவ பாடுகளின் மத்தியிலே அவனுடைய சிநேகிதர்கள் வந்து பேசுகிறார்கள். और परमेश्वर अय्यूब के बारे में कहता है कि ये कड़ा और सीधा व्यक्ति है. தேவன் யோபுவை குறித்து சொல்லுகிறார், இவன் உத்தமமும் சன்மார்க்கனுமாய் இருக்கிறான் என்று சொல்லி. लेकिन उनके मित्र अय्यूब के जीवन में आए क्लेश और पीड़ाओं का कारण उसका पाप या उसका अपराध करके ठहराते हैं. ஆனால் யோபுவுடைய சிநேகிதரோ யோபுவின் வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்கள் பாடுகளை காரணம் காட்டுகிறார்கள், அவன் செய்த குற்றம் பாவம் என்று. इसलिए हम पूरे अय्यूब की किताब में हम ये देख सकते हैं कि अय्यूब भी एक दुष्ट के क्रिया कैसा होता है उन बातों को भी दिखाता है. ஆகையினாலே யோபுவும் கீழ ஒரு துன்மார்க்கனின் செய்கைகள் எப்படி இருக்கும் என்பதையும் அவன் காண்பிக்கிறான். और इस 24वां अध्याय में अगर आप देखेंगे दो प्रकार की बातों को आप देख सकते हैं. இந்த 24வது அதிகாரத்திலே ரெண்டு விதமான காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். उसको 1 के लेकर 17 तक के वचनों को अय्यूब के बातों को वहां पे आप देख सकते हैं. 1 முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் யோபுவின் வசனங்களை பார்க்க முடியும். और 18 से लेकर 25 तक के वचनों में वहां सोपर के बातों को भी वहां देख सकते हैं. 18ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் சோப்பாருடைய காரியத்தை பார்க்க முடியும். और पहले दुष्ट के कार्यों को मैं पहले दिखाने के लिए चाहूंगा. முதலாவது துன்மார்க்கனுடைய செய்கையை நான் காண்பிப்பேன். और उसके एक प्रतिक्रिया में या उसके लिए अय्यूब क्या कहता है और सोपर क्या कहता है उसको भी मैं दिखाने के लिए चाहूंगा. அதை குறித்து அதனுடைய கிரியையாக யோபு என்ன சொல்கிறான், பின்பு சோப்பார் என்ன சொல்கிறான் என்பதை பார்ப்போம். और उसके अंतर्गत में परमेश्वर कैसा कार्य करता है उसको भी मैं दिखा के अंत करना चाहूंगा. இவைகளுக்கு மத்தியிலே தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதையும் நான் காண்பிக்க விரும்புகிறேன். और जैसे हम करते आए हैं मैं इस अध्याय को उस विकेड उस शब्द को इस्तेमाल करके उन 5 अक्षरों में से 5 बातों को आपके दिए हुए पेपर में आप देख सकते हैं. நாம் उस विकेट के उस शब्द में से 6 बातों को आप देख सकते हैं. அந்த விக்கெட் என்ற வார்த்தை இருக்கிறதே, அந்த விக்கெட் என்ற வார்த்தையில காணப்படுகிற 6 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த 6 எழுத்துக்களின் அடிப்படையில் குறிப்புகளை பார்ப்போம். और उसमें से कुछ बातों के ऊपर मैं प्रकाश डालने के लिए कोशिश करूंगा. நான் அவைகளில் இருந்து சில காரியங்கள் மேலே விளக்கம் கொடுத்து பேச முயற்சிப்பேன். जैसे मैंने कहा अय्यूब एक दुष्ट के कार्यों को यहां प्रकट करता है. நான் சொன்னது போல யோபு இங்கே துன்மார்க்கனுடைய செய்கைகளை வெளிப்படுத்துகிறான். वो एक मनुष्य के हालत को वो दिखाता है, shows the condition of man. அவன் மனிதனுடைய நிலைமையை விவரித்து காண்பிக்கிறான். और उसी को पहले अगर आप देखिएगा उसका 24वां अध्याय का 13, 16 और 17 पद में आप देख सकते हैं. நீங்கள் அதனுடைய காரியங்களை 24வது அதிகாரம் 13, 16, 17 வசனங்களிலே பார்க்க முடியும். मैं उन वचनों को मैं पढ़ रहा हूं. நான் அந்த वचनங்களை வாசிக்கிறேன். 13 वचन, कुछ लोग उजियाले से भय रखते, वे उसके मार्गों को नहीं पहचानते और न उसके मार्गों में बने रहते हैं. 13 வாசிக்கிறேன். அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார், அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். और 16 वचन में वो कहता है वे अंधियारे के समय घरों में सेंग मारते और दिन को छिपे रहते हैं, वे उजियाले को जानते भी नहीं. 16வது வசனத்திலே அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கண்ணமிட்டுகிறார்கள், அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். और 17 वचन में कहता इसलिए उन सबों को भोर का प्रकाश घोर अंधकार सा जान पड़ता है, क्योंकि घोर अंधकार के भय से वे मित्रता रखते हैं. 17வது வசனத்திலே விடியும் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது, அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோட பழகி இருக்கிறான். तो एक दुष्ट के कार्यों को हमें समझाने के लिए, मनुष्य के हालत को समझाने के लिए अय्यूब इन वचनों को कह रहा है. துன்மார்க்கனின் நிலைமையை அல்லது அவனுடைய கிரியைகளை புரிய வைக்க மனிதனுடைய நிலைமையை யோபு வெளிப்படுத்துகிறான். पहले वो ये कहता है
वो अंधकार में चलने वाला व्यक्ति है। முதலாவது அவன் சொல்லுகிறான் அவன் இருளில் நடக்கிற ஒரு மனிதன். वो अंधकार में चलने वाला व्यक्ति की बातें कैसी हैं, उसी 3 बातों को उसमें कह रहा है। அந்த இருட்டிலே இருளிலே நடக்கிறவனுடைய காரியங்கள் என்ன என்பதிலே 3 சொல்லுகிறான் அவன். 16 वचन में कहता है वे उजियाले को जानता नहीं है, ये डस नॉट नो द लाइट। 16வது வசனத்திலே அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். और 13 वचन में कहता है उजियाले से भय रखता है। 13ஆம் வசனத்திலே அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள். और 17 वचन में कहता है वो अंधकार से मित्रता रखता है। 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்கள் இருளோடு கூட பழகி இருக்கிறார்கள். तो मनुष्य का हालत संसार में कैसा है? இந்த மனிதனுடைய நிலைமை உலகத்திலே எப்படி இருக்கிறது? वो अपने पाप के कारण अंधकार में चलने वाले व्यक्ति के समान है। அந்த மனிதன் பாவத்து நிமித்தமாக இருளில் நடக்கிற மனிதனுக்கு ஒப்பானவன். इसलिए वो उजियाले को नहीं जानता, ஆகையினாலே அவன் வெளிச்சத்தை அறியான். अगर उसको जानेगा तो भी उससे भय रखता है, ஒருவேளை அதை அறிந்திருந்தாலும் அதை வெறுக்கிறான். और उसकी मित्रता उजियाले के साथ नहीं अंधकार के साथ है। அவனுடைய பழக்க வழக்கம் அல்லது அவனுடைய நட்பு வெளிச்சத்தோடு அல்ல இருளோடு. तो ये अंधकार में चलने वाले के जीवन को ये दर्शाता है। अंधकार இருளில் நடக்கிறவனுடைய வாழ்க்கையை இது காண்பிக்கிறது. और दूसरा उसकी क्रियाओं को यहाँ अय्यूब दिखाता है। இரண்டாவது அவனுடைய கிரியைகளை யோபு காண்பிக்கிறான். पहले फर्स्ट ही shows that he walks in darkness, पहले उसने दिखाया कि वो अंधकार में चलने वाला है। முதலாவது அவன் காண்பித்தான் அவன் இருளிலே நடக்கிறவன். सेकंड ही shows he works evil deeds, ओके दिखाता है कि वो बुरे कार्यों को करने वाला है। இரண்டாவது அவன் தீமையான செய்கைகளை செய்கிறவன். और उसी को आप 2 से लेकर के 15 तक के वचनों में आप उन बातों को पढ़ सकते हैं। அவைகளை 2ஆம் வசனத்திலிருந்து 15 வரை நீங்கள் வாசிக்க முடியும். आपके दिए हुए उस पेपर में उन बातों को आप देख सकते हैं। உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்ட பேப்பர்ல நீங்கள் வாசிக்க முடியும். जो दूसरा विषय में है कि वो गरीबों को नजरअंदाज करता है और जरूरतों को रास्तों से हटा देता है, जो 4 वचन में है। 4ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒளித்துக் கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். और 2 और 3 वचन के आधारित आप इस विषय को देख सकते हैं कि वो दूसरों का जो है उस पर लालच करने वाला है और उसे ले लेता है। இரண்டாவது மூன்றாவது அடிப்படையா வைத்து நீங்கள் இந்த குறிப்பை பேப்பர்ல பார்க்க முடியும். மற்றவர்களுக்கு சொந்தமானதை இச்சித்து எடுத்துக் கொள்கிறார்கள். और 14 वचन के आधारित आप देख सकते हैं कि वो दरिद्र और जरूरतमंद मनुष्यों को घात करता है। 14ஆம் வசனத்தின்படி நீங்கள் அங்கே பார்க்க முடியும் சிறுமையும் எளிமையுமானவனை கொல்லுகிறான். और 9 और 21वां वचन के आधारित आप देख सकते हैं वो कमजोर और वंचितों का शोषण करता और धोखा देता है। 9வது 21வது வசனங்களின் அடிப்படையில் நீங்கள் அங்கே பார்க்க முடியும் பலவீனமானவர்களையும் பின்தங்கியவர்களையும் ஏமாற்றி எடுத்துக் கொள்ளுகிறார்கள். तो ऐसे कई एक बातों को अय्यूब दिखाता है, ये दुष्टों का कार्य है। இப்படி अनेक காரியங்களை யோபு கொண்டு வருகிறான். இவைகள் எல்லாம் துன்மார்க்கரின் செயல்கள். तो पहले वो ना केवल अंधकार में चलने वाला व्यक्ति है, முதலாவது அந்த துன்மார்க்கன் இருளில் நடக்கிறவன் மாத்திரமல்ல, दूसरा वो उसकी क्रियाएं एक बुरे क्रियाएं हैं, अंधकार के कार्य हैं। இரண்டாவது அவனுடைய செய்கைகள் இருளுக்கு ஒத்தானது தீமைக்கு ஒத்தானது. ना केवल ये, तीसरे एक कार्य बात को भी अय्यूब दिखाता है। இது மாத்திரமல்ல மூன்றாவது ஒரு கிரியையும் யோபு சொல்லுகிறான். जिसको आप अय्यूब 24 अध्याय के 15 वचन में देख सकते हैं। இதை நீங்கள் யோபுடைய 24ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தில் பார்க்கலாம். वचन को देखिए, व्यभिचारी यह सोचकर कि कोई मुझको देख न पाए दिन डूबने की राह देखता रहता है और वो अपना मुंह छिपाए भी रखता है। விபச்சாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்ற முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். अभी ये दुष्ट का कार्य क्या है, मनुष्य का अभी हालत क्या है? துன்மார்க்கனுடைய செய்கை என்ன, மனிதனுடைய நிலைமை அங்கே என்ன? Not only walks in darkness, वो ना केवल अंधकार में चलने वाला, அவன் இருளில் நடக்கிறவன் மாத்திரமல்ல, ना केवल वो बुरे कार्यों को करने वाले, does not only works evil deeds, அவன் தீங்கான செய்கைகளை செய்கிறவன் மாத்திரமல்ல,
तीसरा, he wants to disguise himself, वो अपने को छिपाने के लिए चाहता है। அவன் தன்னைத்தானே மூன்றாவதாக மறைத்துக் கொள்ள விரும்புகிறான். जैसे हम जानते हैं बाइबल में कई घटनाओं को हम देख सकते हैं। நாம் அறிந்திருக்கிறபடி வேதத்திலே अनेक சம்பவங்களை பார்க்க முடியும். उत्पत्ति से लेकर के पूरे बाइबल में इन घटनाओं को हम देख सकते हैं। ஆதியாகமத்திலிருந்து முழு வேதாகமத்திலும் இவைகளை நீங்கள் பார்க்கலாம். आदम और हवा जब परमेश्वर की बातों को उल्लंघन किया, जब उन्होंने पाप किया, ஆதாமும் ஏவாளும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தபோது वे जा करके अपने को छिपाने के लिए उन्होंने चाहा। அவர்கள் போய் தங்களை ஒளித்துக் கொண்டார்கள். मूसा, जिसको परमेश्वर ने लोगों को छुड़ाने के लिए जिसको परमेश्वर ने चुना था, மோசே தேவன் அவனை தெரிந்து கொண்டார் ஜனங்களை விடுவிக்க. लेकिन वो उतावल में होके जब एक मिस्र के व्यक्ति को जब वो मार देता है, ஆனால் அவனோ அவசரப்பட்டு ஒரு எகிப்தியனை கொன்று போடுகிற வேளையிலே वो वहां से वो भाग करके वो छिप जाता है। அவன் அங்கிருந்து ஓடி வெளியே மறைகிறான். उस घटना में जो पहली बार परमेश्वर मूसा से मुलाकात करने के लिए आता है, இந்த சம்பவத்திலே முதலாவது தேவன் மோசேயை சந்திக்கும்படி வருகிறார். वो अपने चेहरे को ढांप देता है, परमेश्वर से छिपा देता है। அவன் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறான், தேவனை விட்டு மறைத்துக் கொள்கிறான். तो यहाँ अय्यूब भी उन बातों को यहाँ में दिखा रहा है। இங்கே யோபுவும் கூட அதே காரியத்தை தான் காண்பிக்கிறான். मनुष्य पाप के कारण वो क्या करता है, अपने को छिपाने के लिए चाहता है। மனிதன் பாவத்து நிமித்தம் தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். एक अपने कार्य वो अंधकार के कार्य होने के कारण वो छिप करके उसको करने के लिए चाहता है। ஒன்று தன்னுடைய கிரியை தீமை கடத்ததா இருக்கபடினாலே ஒளிந்து ஒளிந்து செய்கிறான். दूसरा, उसको करने के बाद भी एक अपने अंदर एक अपराधी के उस बात को महसूस करने के कारण फिर से अपने को छिपा देता है। இரண்டாவது அந்த கிரியை செய்த பின்பும் கூட நான் குற்றம் செய்து விட்டேனே என்ற ஒரு உணர்வுக்குள்ளாகி அவன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறான். अभी इन बातों को दिखा के अय्यूब का कहना क्या है? இப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி வருகிற பொழுது யோபு என்ன சொல்ல வருகிறான்? उसके पहले मैं सोपर की बात को मैं दिखाने के लिए चाहूंगा। அதற்கு முன்பு சோப்பாருடைய கருத்தை சொல்லுகிறேன். उस अध्याय के 20वां वचन को देखिएगा। அந்த அதிகாரத்தினுடைய 20வது வசனம். माता भी उसको भूल जाती और कीड़े उसे चूसते हैं, भविष्य में उसका स्मरण न रहेगा। इस रीति टेढ़ा काम करने वाला वृक्ष के समान कट जाता है। அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும், புழு திருப்திகரமாய் அவனை தின்னும். அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை, அக்கிரமானது பட்ட மரத்தை போல் முறிந்து விழும். यहाँ सोपर कहता है ऐसा एक दुष्ट, एक टेढ़ा काम करने वाला एक वृक्ष के समान काटा जाएगा। சோப்பர் சொல்ல வருகிற காரியம், இப்படிப்பட்ட துன்மார்க்கன் தீமை செய்கிறவன் ஒரு மரத்தை, அதாவது பட்ட மரம் வெட்டப்படுகிறது போல வெட்டப்படுவான். वो कहता है वो जीने का लायक नहीं है। அவன் சொல்கிறான் அவன் வாழ தகுதியற்றவன். और अभी अय्यूब का खुद का कहना क्या है? யோபு தானாக சொல்லுகிற காரியம் என்ன? अध्याय के पहले वचन को देखिए। அந்த அதிகாரத்தினுடைய முதலாவது வசனத்திலே, सर्वशक्तिमान ने समय क्यों नहीं ठहराया, और जो लोग उसका ज्ञान रखते हैं वे उसके दिन क्यों देखने नहीं पाते? சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? तो यहाँ अय्यूब का कहना है ऐसे दुष्ट के जो कार्य है ये परमेश्वर के दंड के लिए, परमेश्वर के न्याय के दिन के लिए ठहराए गए हैं। யோபு சொல்ல வருகிற காரியம் என்ன? இப்படிப்பட்ட தண்டனைகள், இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்கிறதே, அவைகள் எல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. वो कहता है इतना दुष्ट के काम वे करते हैं, उनके लिए परमेश्वर ने न्याय का समय क्यों नहीं ठहराया? वो विलाप कर रहा है। அவன் அப்படியாக புலம்புகிறான், இப்படியாய் தீமையை விளைவிக்கிறார்களே, இவ்வளவாய் தீங்கு செய்கிறார்களே, இவர்களுக்கு தேவன் ஏன் அந்த நியாய தீர்ப்பின் நாளை நியமிக்க மாட்டாரா? तो यहाँ एक तरफ में सोपर कह रहा है ऐसा व्यक्ति जीने का लायक नहीं है। இங்க ஒருபுறம் சோப்பார் சொல்கிறான் அப்படிப்பட்டவன் வாழ தகுதியற்றவன். दूसरे तरफ में अय्यूब कह रहा है ऐसे व्यक्ति तो परमेश्वर के न्याय के लिए ठहराए जाने के लिए ही योग्य है। இங்கே இன்னொரு புறம் யோபு சொல்கிறான் அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கென்றே நியமிக்கப்பட்டவர்கள். यही मनुष्य का हालत है। இதுதான் மனிதனுடைய நிலைமை. लेकिन शुभ संदेश क्या है? ஆனால் நல்ல செய்தி என்ன இங்கே? यह भजन संगीता का लेखक की बात को मैं दिखाने के लिए चाहूंगा। भजन संगीता 103 को अगर आप लीजिएगा, சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்தை காண்பித்து கொடுக்கட்டும். சங்கீதம் 103 उसका 10 से लेकर 12 तक के वचनों को अगर
अगर आप देखेंगे 10 12 வசனங்கள் வரை வாசித்தால் यहाँ भजन संगीता का लेखक बहुत एक सुंदर बात को वो कह रहा है। இங்கே சங்கீதக்காரன் மிக அருமையான விஷயத்தை சொல்லுகிறான். उसने हमारे पापों के अनुसार हमसे व्यवहार नहीं किया और न हमारे अधर्म के कामों के अनुसार हमको बदला दिया है। அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். जैसे आकाश पृथ्वी के ऊपर ऊंचा है वैसे ही उसकी करुणा उसके डरवैयों के ऊपर प्रबल है। பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. उद्याचल अस्ताचल से जितनी दूर है उसने हमारे अपराधों को हमसे उतनी ही दूर कर दिया है। மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். कितना एक अच्छा एक समाचार ये है எவ்வளவு ஒரு நர்ஸ் செய்தி இது பாருங்கள். कि परमेश्वर ने हमारे पापों के जैसा हमसे उसने व्यवहार नहीं किया। அதாவது கர்த்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாதிருக்கிறார். अगर वो हमारे पापों के अनुसार हमसे व्यवहार करता ஒருவேளை நம்முடைய பாவங்களின் அடிப்படையிலே அவர் நம்மோடு கிரியை செய்தால் सोपर जैसा कर कहता है हम जीने के लायक नहीं होते हम सिर्फ काटे जाने के लायक होते। சோப்பர் சொல்லுகிறது போல நாம் வாழ தகுதியற்றவர்கள் நாம் வெட்டப்படக்கூடிய மரத்தை போன்றவர்கள். और अय्यूब के समान अय्यूब जो कहता है हम सिर्फ उस न्याय के लिए उस दंड के योग्य हम आप और हम हैं। அங்கே யோபு சொல்கிறது போல நாம் நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்குமே பாத்திரர்கள். लेकिन भजन संगीता का लेखक कहता है कि परमेश्वर ने वैसा व्यवहार इसलिए नहीं किया क्योंकि उसने अपने करुणा को हमें उसने दिखाया है। ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறான் இப்படிப்பட்ட ஒரு பதிலை அல்லது இப்படிப்பட்ட தண்டனையை அவர் நமக்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் தம்முடைய இரக்கத்தின்படி நமக்கு இறங்கினபடினாலே. और उसने ना केवल अपने करुणा को दिखाया हमारे अपराधों को हमसे दूर कर दिया है। அவருடைய கிருபையின்படி நமக்கு செய்கிறது மாத்திரமல்ல நம்முடைய குற்றத்தை பாவத்தை தூரப்படுத்தி விட்டார். ऐसे व्यवहार परमेश्वर ने आप और मुझसे किया है। இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் உங்களோடும் எங்களோடும் நடப்பிக்கிறார். हालेलुया। शुरुआत के दिनों में जब मैं सेवकाई करने के लिए जब बिहार में आया था நான் பீகாரிலே ஆரம்ப காலகட்டத்திலே ஊழியத்துக்காக வந்தபோது एक व्यक्ति मेरे साथ जहां मैं सेवा करता था वहां वे रहते थे। நான் எங்கே ஊழியம் செய்தேனோ அங்கே ஒரு மனிதர் இருந்தார். और वो हर दिन मेरे पास वे भी सेवकाई के लिए आए थे लेकिन रोज मेरे पास आते थे। அவரும் ஊழியத்துக்கு வந்திருந்த நபர்தான். அவர் தினந்தோறும் என்னிடம் வருவார். मुझसे लगभग उन दिनों में ही 10 या 15 साल के मुझसे बड़े व्यक्ति थे। அந்த நாட்களிலேயே அவர் என்னை பார்த்தால் வயதுக்கு என்னை விட 10-15 வயது மூத்தவர். और देखने में एकदम डरावने का उनका व्यक्तित्व है। அவருடைய தோற்றம் பார்க்கும் பொழுது பயங்கரமான பயப்படக்கூடிய. लोग उनको देख के लोग डर जाते थे। தினமும் ஜனங்கள் அவரை பார்த்தவுடனே பயந்தார்கள். लेकिन रोज मेरे कमरे में आके एक काम करते थे। ஆனால் தினந்தோறும் என்னுடைய அறைக்குள் வந்து ஒரு வேலையை செய்வார். मैं जब कटिया में या कोई चेयर में बैठूंगा मेरे सामने नहीं बैठेंगे। நான் கட்டிலில சேர்ல உட்கார்ந்திருந்தா என் முன்னாடி உட்கார மாட்டார். और वे जमीन में घुटना में हो जाते थे। அவர் தரையில முழங்கால்ல வந்துருவாரு. और 1 घंटा रोते रहते थे. ஒரு மணி நேரம் அழுது கொண்டே இருப்பார். और मुझे उस बात से शर्मिंदा होता था எனக்கு இந்த காரியம் ரொம்ப பார்ப்பதற்கு ஒரு வெட்கத்தை போல தோன்றும். कि भैया मैं आपसे उम्र में कम हूं अब क्यों ऐसे कर रहे हैं। நான் கேட்பேன் அண்ணன் நீங்கள் என்னை விட வயதில் மூத்தவர் ஏன் எனக்கு முன்பாக இப்படி? वो इसलिए वो इस प्रकार करते थे उनके पुराने जीवन की पाप उनका अपराध उनको याद आता था। அவர் செய்ததின் காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பழைய வாழ்க்கையின் பாவம் ஞாபகத்தில் வந்து கொண்டே இருந்தது. और इतना विलाप करके रो के कहते थे कि मैंने ऐसे पाप किया मैंने ऐसे अपराध किया। அவர் அவ்வளவாய் அழுது அழுது சொல்லுவார் நான் என்னென்னலாம் செய்திருக்கிறேன் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன். उनके शब्दों को कह रहा हूं वो कहते थे मैं जीने का मैं लायक नहीं हूं। அவர் சொன்னதை அப்படி சொல்கிறேன். அவர் சொல்லுவார் நான் வாழ தகுதியற்றவன். वो कहते थे मैं सिर्फ दंड पाने का योग्य व्यक्ति हूं। அவர் சொல்லி வந்தார் நான் தண்டனைக்கு மாத்திரம் தான் பாத்திரவான்.
சொல்லுகிறான். लेकिन मैं उन दिनों में उनसे ही कहता था, ஆனா அந்நாட்களில் அவரிடத்தில் நான் சொன்னது, भैया ये नहीं कि किसी ने पाप नहीं किया, அண்ணன் இது அப்படி அல்ல, யாருமே பாவம் செய்யவில்லை என்று. क्योंकि वचन कहता कि सबने पाप किया है ஏனென்றால் வசனம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்து और सबके सब उस परमेश्वर के दंड के योग्य हैं, எல்லாரும் அவருடைய தண்டனைக்கு பாத்திரவான்கள். लेकिन उस प्रभु यीशु मसीह के क्रिया कार्य के द्वारा, उसके मृत्यु के द्वारा आप और हमने उस दंड को नहीं, आप और हमने उस अनंत जीवन को हमने पा लिया है. ஆனால் அவருடைய கிருபை இரக்கத்தின் நிமித்தமாக அவருடைய தண்டனையே அல்ல, நாம் அவருடைய நித்திய வாழ்வை பெற்று விட்டோம். भजन संगीता के लेखक वही कहता, हमारे पापों के अनुसार उसने हमसे व्यवहार नहीं किया है. சங்கீதக்காரன் எழுதும் பொழுது அப்படித்தான் அவன் எழுதுகிறான், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யவில்லை. उस अय्यूब के बातों को, दुष्ट के जो क्रियाओं को उसने जो दिखाया था, அங்கே யோபுனுடைய அந்த காரியங்களை அல்லது துன்மார்க்கனுடைய செய்கைகளை அங்கே காண்பிக்கிற வேளையிலே वही उसी को हम यूहन्ना रचित सुसमाचार में हम उसके तुल्य बातों को देख सकते हैं. நாம் அதை யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அதற்கு ஒத்தார் போல் சில காரியங்களை பார்க்கிறோம். उसका तीसरा अध्याय को अगर आप खोलिएगा, அதனுடைய மூன்றாவது அதிகாரத்தை திறவுங்கள். उसका 19 और 20वां वचन को मैं पढ़ना चाहूंगा. 19 20 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். तो यूहन्ना तीसरा अध्याय 19 और 20. யோவான் 3 19 20. और दंड की आज्ञा के कारण यह है कि ज्योति जगत में आई है और मनुष्यों ने अंधकार को ज्योति से अधिक प्रिय जाना, क्योंकि उनका काम बुरे थे. ஒளியானது உலகத்திலே வந்திருக்கிறதும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. तो यहाँ पे यूहन्ना क्या कह रहा है इस वचनों में, இந்த வசனங்களில் யோவான் என்ன சொல்லுகிறான்? कि दंड की आज्ञा मनुष्यों के ऊपर आया है. அதாவது பாவத்தினுடைய தண்டனை மனிதன் மேலே வந்திருக்கிறது. जैसा अय्यूब कहता है, ऐसा व्यक्ति सिर्फ उस न्याय के लिए, दंड के लिए ठहराया जाना ही उत्तम है. அங்கே சொல்லப்பட்டது போல என்ன, இந்த மனிதன் ஆக்கினை தீர்ப்புக்கு அல்லது தண்டனைக்கு தான் பாத்திரவான் என்று அவன் சொன்னானே, उन्हीं कारणों को यहाँ यूहन्ना भी कह रहा है. அதே காரணத்தை தான் இங்கே யோவானும் சொல்லுகிறான். मनुष्यों ने अंधकार को ज्योति से अधिक प्रिय जाना. மனிதர்கள் இருளை ஒளியை பார்க்கலும் அதிகமாய் விரும்பினதினாலே, दूसरा वे उनका काम भी बुरे थे. இரண்டாவது அவர்களுடைய கிரியையும் பொல்லாதவைகளாய் இருந்தபடினாலே. ना केवल ये 20वां वचन को भी देखिए, அவைகள் மாத்திரமல்ல 20ஐயும் பாருங்கள். क्योंकि जो कोई बुराई करता है वो ज्योति से भय रखता है और ज्योति के निकट नहीं आता. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்துக்கு வராதிருக்கிறான். वो ज्योति के पास क्यों नहीं आता है? ஏன் ஒளியினிடத்துல வரலவன்? ऐसा ना हो कि उसके कामों पर दोष लगाया जाए. அப்படி இருந்து விடக்கூடாதே, கிரியைகள் கண்டிக்கப்பட்டு விடக்கூடாதே. और इंग्लिश ट्रांसलेशन कहता है, ना केवल दोष लगाने के डर से वो इसलिए नहीं आता क्योंकि उसके काम प्रकट नहीं होना है, disguises himself. ஆங்கில வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, அவன் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதே என்பதில் மாத்திரம் அவன் அங்கே சொல்லாமல் வராமல் அவனுடைய கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாயிருமே, ஆகையினாலே வரவில்லை. जो अय्यूब ने कहा मनुष्य की हालत, उसी को यहाँ यूहन्ना में हम देख रहे हैं. யோபு மனிதனுடைய நிலைமை சொன்னானே, அதைத்தான் யோவானிலே பார்க்கிறோம். मनुष्य वो पाप के कारण वो ज्योति को, उजियालों को नहीं जानता, மனிதன் பாவத்து நிமித்தம் அந்த ஒளியை அவன் அறியாமல் இருக்கிறான். और उस उजियाले से वो भय रखता, அந்த வெளிச்சம் அல்லது ஒளியை அவன் வெறுக்கிறான். और उसकी मित्रता ज्योति के साथ नहीं अंधकार के साथ है. அவனுடைய நட்பு ஒளியோடு கூட அல்ல, இருளோடு. उसके काम बुरे हैं அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகள். और वो अपने को छिपाने के लिए चाहता है, क्योंकि वो नहीं चाहता कि उसका बुरा काम प्रकट हो जाए. அவன் தன்னை மறைத்துக் கொள்ள முயற்சி எடுக்கிறான், ஏனென்றால் அவனுடைய பொல்லாத கிரியைகள் வெளிப்பட்டு விடுமே. इसलिए वो दंड की आज्ञा पाने का योग्य है. ஆகையினாலே அவன் ஆக்கின தீர்ப்புக்கு பாத்திரவான். लेकिन वहां पर यूहन्ना अंत नहीं करता है. ஆனால் இங்கே யோவான் நின்று விடாமல் वो उस शुभ संदेश को आप और हमें देता है, அவன் ஒரு சுவிசேஷத்தை அல்லது நற்செய்தியை உங்களுக்கு எனக்கும் அறிவிக்கிறான். जिसे हम 16 और 17 में हम देखते हैं. அதை நாம் 16 17 வாசிக்கிறோம். क्योंकि परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा कि उसने अपना इकलौता पुत्र दे दिया, ताकि जो कोई उस पर विश्वास करे वो नष्ट न हो परंतु अनंत जीवन पाए. தேவன் தம்முடைய
ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். और परमेश्वर ने अपने पुत्र को जगत में इसलिए नहीं भेजा कि जगत पर दंड की आज्ञा दे, परंतु इसलिए कि जगत उसके द्वारा उद्धार पाए. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். हालेलुया. परमेश्वर ने क्या किया है? हमें उस दंड की आज्ञा को नहीं, हमें उस अनंत जीवन को उसने दिया है. தேவனாய கர்த்தர் செய்த காரியம் என்ன? நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்புக் கொடுக்காமல் அவர் நித்திய ஜீவனுக்கு என்று வழி திறந்து விட்டார். और उसने हमें हमारे जीवन को काटे जाने के लिए नहीं, हम उद्धार पाने के लिए उसने कार्य किया है. அவர் நம்முடைய வாழ்வை மரத்தைப் போல வெட்டப்பட அல்ல, ரட்சிப்புக்கு ஏதுவான வழியை உருவாக்கி விட்டார். इसलिए पौलुस रोमियों की पत्री 5वां अध्याय के 8वां वचन में वो कहता है, ஆகையினாலே பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி எழுதுகிறான். परंतु परमेश्वर हम पर अपने प्रेम की भलाई इस रीति से प्रकट करता है कि जब हम पाप ही थे तभी मसीह हमारे लिए मरा. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். आप और हम अच्छे थे, धर्मी थे, इस कारण यीशु आप और मेरे लिए नहीं मरा. நீங்களும் நானும் நல்லவர்களாய் நீதிமான்களாய் இருந்ததினாலே இயேசு மரிக்கவில்லை. लेकिन जब हम पाप ही थे तब ही यीशु ने आप और मेरे लिए मरा. ஆனா நாம் பாவிகளாய் இருந்தோம், அப்பொழுது இயேசு நமக்காக மரித்தார். हालेलुया. मैं अभी भी मैं अपने उस उद्धार के अनुभव को मैं याद करता हूँ. இன்றைக்கும் நான் என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நினைவு கூறுகிறேன். अक्सर उसको मैं अपने को याद दिलाता हूँ. நான் அடிக்கடி அதை நான் நினைவுபடுத்துவதுண்டு. दो बातों के लिए, एक मेरा हालत क्या था और यीशु ने कैसे मेरे जीवन को बदला. ரெண்டு காரியங்கள். ஒன்று என்னுடைய நிலைமை எப்படி இருந்தது, ரெண்டு இயேசு எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். दूसरा वो सबसे बढ़कर कि मेरे इस उद्धार के लिए प्रभु यीशु मसीह ने क्या किया. இரண்டாவது எல்லாவற்றை காட்டிலும் என்னுடைய ரட்சிப்புக்கு இயேசுவானவர் செய்த பெரிய காரியம். मुझे अभी भी याद है 98 और 99 उन सालों में परमेश्वर कुछ सप्ताहों के अंदर लगातार मुझसे बर्ताव करते आया. எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்கிறது 1998 99 அந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே சில நாட்களாக என்னோடு கூட இடைப்பட்டு வந்தார். और एक आखिरी में मैं एक यूथ कैंप में एक जवानों के मीटिंग में मैं गया था. கடைசியிலே ஒரு வாலிபருடைய கூட்டத்துக்காக நான் போயிருந்தேன். और उसके पहले ही परमेश्वर अपने कार्यों को मेरे अंदर करने के लिए शुरू कर दिया था. அதற்கு முன்பதாகவே தேவனாய கர்த்தருடைய கிரியை என்னுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்து விட்டிருந்தார். लेकिन उस जवानों की मीटिंग में सुसमाचार को यीशु मसीह ने मेरे पापों के लिए क्या किया करके बहुत अच्छी ढंग से पेश किया गया. ஆனால் அந்த சுவிசேஷ கூட்டத்திலே, அதாவது அந்த வாலிப கூட்டத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் எப்படி மரித்தார் எதற்காக என்று சொல்லி தெளிவாய் பிரசங்கிக்கப்பட்டது. और उस समय तक मैं बाइबल को पूरा पढ़ा नहीं था. அந்த நாள் வரைக்கும் வேதத்தை முழுமையாய் நான் வாசிக்கவில்லை. और जब मैंने यीशु मेरे पापों को, मेरे दंड को अपने ऊपर लेके जो बातों को सहा, उन बातों को जब मैं सुना उस पहले दिन में, நான் அந்த முதலாவது நாளிலே இப்படி கேட்டேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய காரியங்களுக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று. और उनके उन बातों को सुनते सुनते मैं अपने को रोक नहीं सका. அந்த காரியங்களை கேட்டு கேட்டு என்னையே நான் நிறுத்த முடியாதவனாய், தாங்க முடியாதவனாய், संदेश को सुनते ही रहा था. मैं अपने रोना को मैं बंद नहीं कर सका. நான் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய அழுகையை நிறுத்த முடியவில்லை. इस कारण कि इतना अपराधी एक पापी के लिए यीशु मसीह कितने बातों को उसने मेरे लिए सहा है. காரணம் இவ்வளவு பெரிய பாவியினுடைய காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் சகித்திருக்கிறார். वो संदेश खत्म हो गया था. செய்து முடிந்தது. और जो ब्रेक में चाय पिला रहे थे, இடைவேளையிலே டீ கொடுக்கப்பட்டது. मैं चाय लेने के लिए गया, मैं रो रहा था. டீ வாங்க போகிறேன், அழுகிறேன். अगला 17 आया तो उसमें मैं रो रहा था. அடுத்த செஷன், அந்த செஷன்லயும் நான் அழுது கொண்டிருக்கிறேன். दोपहर में खाना खाने के लिए मैं प्लेट लेकर के खड़ा था, मैं रो रहा था. நான் லஞ்ச் டைம்ல பிளேட்டை வாங்கி நிற்கிறேன், அப்பவும் அழுது கொண்டிருக்கிறேன். पूरा दिन रात भर मैं रो रहा था, पूरे दिन पूरे रात में रो रहा था. அந்த பகல் முழுவதும் இரவிலும் நான் அழுதவனாக. क्यों? कारण क्या है? कारणम एक बात को मैं जैसे अय्यूब जैसे भजन संगीता का लेखक कहता है, वो
हमारे अपराधों के अनुसार हमसे बर्ताव नहीं किया है। எப்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறானோ அவரோ நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் और आप और मेरे उद्धार के लिए वो पवित्र परमेश्वर इतने दंड को, इतने कष्ट को अपने ऊपर ले लिया। அவர் பரிசுத்த தேவன் இவ்வளவு கஷ்டங்களையும் பாடுகளையும் நமக்காக ஏற்றுக்கொண்டார். और इसीलिए पत्रस अपने पत्री में एक बात को कहता है, ஆகையால பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது उस बात को दिखा के मैं अंत करना चाहूंगा। அந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். पहला पत्रस उसका दूसरा अध्याय को अगर आप लीजिएगा, 1 பேதுரு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். वहां पत्रस आप और हमारे हालत को और अभी जो उद्धार पाए व्यक्तियों के हालत को दिखाता है। இங்கே பேதுரு என்பவன் உங்களுடைய என்னுடைய நிலைமை, அதாவது ரட்சிக்கப்பட்டவருடைய நிலைமையை அவன் காண்பிக்கிறான். उस पहला पत्रस दूसरा अध्याय का 9 वचन को देखिएगा। 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். तुम एक चुना हुआ वंश, राज पदधारी, याजकों का समाज, पवित्र लोग और परमेश्वर की निज प्रजा हो। நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். मैं तो अपराधी था, दुष्ट था, दंड पाने के योग्य व्यक्ति था। நான் ஒரு குற்றவாளியாய் துன்மார்க்கனாய் தண்டனைக்கு உரியவனாயிருந்தேன். अभी उन सारे दुष्ट का पहचान हट गया है। இப்பொழுது அந்த துன்மார்க்கனின் அடையாளங்கள் எல்லாம் மறைந்து போய் अभी इतने सारे पहचान को परमेश्वर ने आप और मुझे दे दिया। ஆனால் இவ்வளவு பெரிய பெரிய அடையாளங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் கொடுத்து விட்டார். इसका कारण क्या है वो पत्रस हमें कहता है। அதனுடைய காரணத்தை பேதுரு நமக்கு சொல்லுகிறான். इसलिए कि जिसने तुम्हें अंधकार में से अपनी अद्भुत ज्योति में बुलाया है उसके गुण प्रकट करो। நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கே அப்படி செய்தார். हालेलुया। उसने हमें अंधकार से हमें छुड़ाया। அவர் நம்மை அந்தகாரத்திலிருந்து விடுவித்தார். हम पहले उस ज्योति को नहीं जानते थे। முதலாவது ஒளியை அறியாமல் இருந்தோம். हमने उस ज्योति से भय रखने वाले थे। நாம் ஒளியை பகைத்துக் கொண்டிருந்தோம். अंधकार से मित्रता रखने वाले थे। இருளை சிநேகித்தோம். हमारे कार्य बुरे थे। நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய். लेकिन उस अंधकार से उसने हमें छुड़ा लिया ஆனால் இருளிலிருந்து அவரை விடுவித்தார். ताकि हम उस अंधकार से जिसने हमें अद्भुत ज्योति में ले आया उसके कार्यों को हम प्रकट कर सके। காரணம் அந்த அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க, उस परमेश्वर के सुसमाचार को सुनाने के लिए, डिक्लेयर करने के लिए उसने हमें इस प्रकार के कार्यों को किया है। அந்த தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அல்லது டிக்ளேர் பண்ணுவதற்காக தேவன் இப்படி செய்தார். और अभी भी मुझे याद है जब मैं उस यूथ कैंप को पूरा करके अपने शहर में बस में जब लौट रहा था, இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது, அந்த யூத் கேம்பை முடித்துவிட்டு என்னுடைய பட்டணத்துக்கு நான் பஸ்ல திரும்பி கொண்டிருந்தேன். और उसी रूट में ही मैं वहां पे उस जगह में मैं गया हुआ था। நான் அதே ரூட் வழியா தான் அந்த கேம்புக்கு போனவன். लेकिन अब मैं लौट रहा था सारी बातें मेरे लिए नहीं दिख रही थी। ஆனால் திரும்பி வந்து கொண்டிருந்த எனக்கு எல்லாம் புதியவைகளாய் இருந்தன. और एक उसके पहले अपने में एक अंधकार को महसूस करने वाला, अभी सब जगह में मैं उस ज्योति को महसूस कर रहा था। எல்லா இடத்திலும் இருளையே இருளாகவே எனக்கு தோன்றினவைகள் இப்பொழுதோ வெளிச்சத்தை போல் இருக்கின்றன. अपने को नया मैं महसूस कर रहा था। என்னையே புதியவனாக உணர்கிறேன். उन दिनों में ये पौलुस के वचन मुझे मालूम नहीं था। அந்த நாட்களிலே பவுலின் வசனங்களே எனக்கு தெரியாது. जो कोरिन्थियों के कलीसिया के लिए लिखता है கொரிந்தியரின் சபைக்கு எழுதும் பொழுது कि जो मनुष्य यीशु मसीह में जो है वो नया सृष्टि है, पुरानी बातें बीत चुकी हैं। கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. और उस दिन मैं जैसे अपने घर आया लगभग दोपहर का समय हो गया था। அந்த நாளிலே வீட்டுக்கு வந்து சேரும் பொழுது கிட்டத்தட்ட மத்தியான வேளை. और मैं 11वीं क्लास पढ़ने वाला छात्र था। 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவன். और तुरंत मैं अपना स्कूल का यूनिफॉर्म मैं पहन लिया। உடனே என்னுடைய பள்ளிக்கூட அந்த யூனிஃபார்மை போட்டேன். अपना साइकिल लेकर के मैं स्कूल चला गया। என்னுடைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போனேன். और जैसे मैं स्कूल में गया गेट में हेड मिस्ट्रेस वहां पे मेरा हेड मिस्ट्रेस खड़ी थी, एचएम खड़ी थी। நான் யூனிஃபார்மை போட்டவனாய் ஸ்கூலுக்கு போகும்போது கேட்லயே ஹெட் மிஸ்ட்ரஸ் இருந்தாங்க. दोपहर में आने वाले किसी को अंदर नहीं आने देते थे। அவர்கள் நின்று கொண்டு மத்தியான வர்றவங்களை உள்ள அனுமதிக்கவில்லை. लेकिन जब मैं मुझे देखी और मुझसे पूछने लगी कि मरियोस तुम लेट क्यों आया है, என்னை பார்த்து கேட்டார்கள், மரியோஸ் நீ ஏன் தாமதமாய் வருகிறாய்? मेरे अंदर कोई जवाब नहीं रहा। எனக்குள்ள எந்த பதிலும் வராமல் उनको देख के मैंने कहा मैम मैं उद्धार पा लिया हूं, मैम आई एम सेव्ड।
நான் சொன்னேன் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் उनको नहीं मालूम हो रहा है कि ये क्या बोल रहा है। அவளுக்கு தெரியவில்லை இவன் சொல்லுகிறது என்ன उन्होंने कहा ठीक है जाओ अपने क्लास में चले जाओ। உடனே அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய வகுப்புக்கு போ अभी भी मुझे याद है मेरा फिजिक्स टीचर पढ़ा रहे थे बोर्ड में, எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது என்னுடைய பிசிக்ஸ் டீச்சர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் और अपने क्लास में मैं अंदर गया और जिस मित्र ने मुझे प्रभु के बारे में सुनाया था उसके पास जाके मैं बैठ गया। நான் வகுப்புக்குள் போனேன் எந்த நண்பன் இயேசுவை குறித்து எனக்கு அறிவித்துக் கொண்டு வந்தானோ அந்த நண்பனுக்கு பக்கத்துல உட்கார்ந்தேன் और उसको हिलाते हिलाते मैं बोल रहा था, அவனை தட்டி தட்டி அவனை குலுக்கி குலுக்கி சொல்லிக் मैंने கொண்டிருந்தேன் उसका नाम प्रभु है, मैंने कहा प्रभु मैं उद्धार पा लिया हूं। அவனுடைய பெயர் பிரபு பிரபு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் और हमारे साथ मिलके 57 बच्चे मेरे साथ कक्षा में पढ़ते थे। என்னோடு கூட இணைந்து 57 பிள்ளைகள் அந்த வகுப்புல இருந்தார்கள் उसी दिन मैं उसे बोल रहा था जो यीशु के मैंने पा लिया हमारे साथ जो पढ़ रहे हैं ये सबको यीशु को पाना है। அந்த நாளிலேயே நான் சொன்னேன் நான் இயேசுவை பெற்றுக்கொண்டேன் என்னோடு கூட படிக்கிற எல்லாரும் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டுமே। 2 साल के अंदर परमेश्वर की दया से मुझे लेकर के सारे 57 लोगों को यीशु में लाने के लिए परमेश्वर ने हम लोगों को इस्तेमाल किया था। அந்த நாட்களுக்குள்ளே கொஞ்ச நாட்களுக்குள்ளே என்னையும் இணைந்து அந்த 57 பிள்ளைகள் இருந்தார்களே எல்லாரையும் ரட்சிப்புக்குள் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்தார்। हमें पढ़ाने वाले शिक्षकों को प्रभु में लाने के लिए परमेश्वर ने कार्य किया। சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களையும் ரட்சிப்புக்குள் வழிநடத்த கர்த்தர் கிரியை செய்தார்। इसको मैं क्यों कह रहा हूं? சொல்லுகிறேன் ஏன் अपनी बात को बढ़ाने के लिए नहीं, என்னை குறித்து பெருமையாக அல்ல यहाँ जैसे पत्रस कहता है उसने जब अंधकार से हमें छुड़ा लिया हम उसको उस ज्योति को बिना प्रकट किए हम नहीं रह सकते। அவர் நம்மை அந்தகாரத்திலிருந்து விடுவித்தாரே அவருடைய புண்ணியங்களை அறிவிக்காமல் இருப்பது எப்படி? क्योंकि हम जानते हैं हम कि कैसे अपराधी थे और कैसा परमेश्वर ने हमारे साथ करुणा से हमारे साथ व्यवहार किया, बर्ताव किया। ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தோம் தேவனோ கிருபையின்படி நம்மோடு எப்படி இடைப்பட்டார்। और उस प्रभु यीशु मसीह ने आप और मेरे उस उद्धार के लिए कितना दंड को अपने ऊपर ले लिया उसे हम जानते हैं। நாம் அறிந்திருக்கிறோம் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக எவ்வளவு பெரிய தண்டனையை ஏற்றுக்கொண்டார்। इसी सच्चाई को जान के डॉन रिचर्डसन नामक मिशनरी एक जगह में सेवा करने के लिए गए थे। இந்த உண்மையை அறிந்தவராய் ஜான் ரிச்சர்ட்சன் என்ற ஒரு மிஷனரி ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போனார்। वो न्यूजीलैंड के पास ईरियन जया करके एक टापू है, ஈரியட் ஜெயா என்று சொல்லி ஒரு தீவு இருக்கிறது அந்த இடத்திலே। आज उसका नाम पपुआ न्यू गिनी उसको कहते हैं। இன்றைக்கு அந்த தீவின் பெயரை பப்புவா நியூ கினி என்று அழைக்கிறார்கள்। वहां जाके जब सुसमाचार को सुनाए लोग उसको समझ नहीं पाए। அங்கே சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது ஜனங்கள் புரியவே இல்லை। एक ना केवल समझ पाए वहां दूसरा काम हो गया। அங்கே புரிகிறது மாத்திரமல்ல புரியவும் செய்யல வேற கிரியை நடந்தது। जैसे अय्यूब कहता है, यूहन्ना कहता है मनुष्य अंधकार से मित्रता रखता है, अंधकार को प्रिय जानता है। எப்படி யோபுவும் யோவானும் சொல்கிறார்களோ மனிதனோ இருளை விரும்புகிறான்। वैसे उस टापू के लोग यीशु को छोड़ दिए, यहूदा इस्करियोती को अपना लिए। ஆனால் அந்த தீவை சேர்ந்தவர்கள் இயேசுவை விட்டு விட்டார்கள்। யூதாஸ் காரியோத்து இருந்தானே அவனை பின்பற்றினார்கள்। यहूदास उनके लिए बड़ा हीरो बन गया। யூதாஸ் இருக்கிறானே அந்த யூதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹீரோவாய் மாறினான்। कारण वहां उस टापू के लोग धोखा देने को अच्छे एक बात करके वे मानते थे। ஏனென்றால் அந்த தீவார் ஏமாற்றுவது அந்த தொழில் தான் நல்லது என்று நினைத்தார்கள்। वहां एक किसी को धोखा देना आम बात रहता था। யாரை ஏமாற்றுவது பொதுவான விஷயம் அங்கே। इसलिए जब उन्होंने मिशनरी से सुना डॉन रिचर्डसन से कि यहूदास ने धोखा दिया, पकड़वाया यीशु को, ஆகையால் இந்த டான் ரிச்சர்ட்சன் மிஷனரி பார்த்து சொன்னார்கள் யூதாஸ் என்பவன் காட்டி கொடுத்தான் அவன் ஏமாற்றினான்। इसके जब वे सुने यूदास को भी अपना लिए। இதை அவர் கேட்ட பொழுது யூதாஸை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்। अभी डॉन रिचर्डसन बहुत दुख हो गए। இப்பொழுது ஜான் ரிச்சர்ட்சனுக்கு ரொம்ப துக்கம் ஆயிற்று। ये लोग तो यीशु को नहीं अपनाया, இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையே, यहूदा इस्करियोती को अपना लिया। யூதாஸ் ஸ்காரியோத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாரே। देखा कि मनुष्य का हालत, मनुष्य जितना गिरा हुआ हालत में है, மனிதன் எவ்வளவு விழுந்த நிலைமையில இருக்கிறான் என்று நினைத்தார்। दिन बीतते गए, நாட்கள் கடந்தன। अचानक वहां उस टापू के 2 झुंड वहां पे रहते थे, उनके बीच में लड़ाई हो गया। திடீரென்று அந்த தீவுல ரெண்டு கூட்டத்தாருக்கு இடையிலே மோதல் और युद्ध चलता रहा। அந்த சண்டை பெரிதாகிக் கொண்டிருந்தது। और अभी
उस युद्ध को रोकने के लिए उस झुंडों के अगुओं ने तय किया। இப்பொழுது இந்த யுத்தத்தை சண்டை நிறுத்த அந்த கூட்டத்தாருடைய தலைவர்கள் சேர்ந்தார்கள். उनकी रीति के अनुसार उन्होंने काम को किया। அவர்கள் செய்து வருகிற வழக்கத்தின்படி செய்த கிரியை என்ன? उन्होंने क्या किया, एक झुंड का अगुआ अपना इकलौता एक बेटे को लेके आया। ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கூட்டிக் கொண்டு வந்தான். और दूसरा झुंड का अगुआ वहां पे खड़ा था। இன்னொரு கூட்டத்தினுடைய தலைவன் அங்கே நிற்கிறான். सारे लोग वहां पे खड़े थे। எல்லா கூட்டத்தாரும் இருக்கிறார்கள். तो एक झुंड का अगुआ अपना बेटे को दूसरे उस झुंड का अगुआ जिनके साथ संघर्ष है, लड़ाई है, उसको उसने दिया। இந்த தலைவனுடைய குமாரன் அவனை அழைத்துக் கொண்டு வந்தானே, அந்த பையனை மகனை இன்னொரு கூட்டத்தினுடைய தலைவனுக்கு அப்படியே கொடுக்கிறான். अभी इनका रीति क्या था उस टापू के लोगों का? அந்த தீவாருடைய பழக்கவழக்கம் என்ன? अभी जिनके साथ बैरी है, जिनका साथ युद्ध है, वो इसका लड़के को उसको पालन करना है। அதாவது யார் பகைக்கிறானோ, யார் வெறுக்கிறானோ அவன் இவனுடைய மகனை பராமரித்து வளர்க்க வேண்டும். और ये उनका बेटा जब तक वो जिंदा रहेगा, இந்த குமாரன் எதுவரைக்கும் உயிரோடு இருப்பானோ तब तक उनके बीच में लड़ाई नहीं रहेगी, शांति बना रहेगा। அதுவரைக்கும் அந்த தீவிலே ரெண்டு கூட்டத்தாருக்கு இடையிலே சண்டை இருக்காது, மோதல் இருக்காது, சமாதானம் இருக்கும். ऐसे शांति का वाचा को वे बांधते थे। இப்படிப்பட்ட சமாதான உடன்படிக்கையை செய்தார்கள். जब मिशनरी डॉन रिचर्डसन ने उसको उस रीति को देखा, மிஷனரி டான் ரிச்சர்ட்சன் இந்த பழக்கத்தை கண்டபோது वहां वो टापू के लोगों को उसने ये बात को सुनाया। அவர்கள் அந்த தீவாருக்கு இந்த பிரசங்கம் செய்தார். उसने कहा, ऐसे ही हम भी परमेश्वर पिता से हम भी बहरी थे, उसे दूर थे। நாமும் அந்த தேவனை விட்டு பிதாவை விட்டு தூரமாய் பகைஞராய் இருந்தோம். और उस पिता परमेश्वर ने अपने इकलौते पुत्र यीशु को हमें दे दिया। அந்த பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்தார். अभी जो कोई उस पुत्र को अपने जीवन में पा लिया है, இப்பொழுது யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறார்களோ, परमेश्वर का बैरी नहीं होता, அவர்கள் தேவனுக்கு பகைஞராய் இல்லாமல் वे परमेश्वर के साथ मित्रता में वे चले आते हैं, शांति की वाचा में चले आते हैं। அவர்கள் தேவனோடு கூட ஒருமித்து, அதாவது ஒரு நல்ல சமாதான உடன்படிக்கைக்குள் வருவார்கள். अब लोगों ने सुसमाचार को समझ लिया, இப்பொழுது ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டார்கள். और लोगों ने यीशु मसीह को ग्रहण कर लिया। ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். हालेलुया। यही कार्यों को परमेश्वर ने आप और मेरे जीवन में भी किया है। இதே கிரியை தேவனாய கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். हमारे अपराधों के जैसा हमसे व्यवहार नहीं किया, நம்முடைய குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்காமல் हम आगे लगातार हम उस ज्योति में चलने के लिए हम अपने को अर्पण करें, நாம் தொடர்ந்து ஒளியிலே நடப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். और उस अंधकार से ज्योति में जो परमेश्वर ने लेके आया उसको प्रकट करने के लिए अपने को अर्पण करें। அந்த இருளிலிருந்து ஒளிக்கு, ஒளியினிடத்துக்கு தேவன் அழைத்து வந்தாரே, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்போம். आइए हम प्रार्थना करें। நாம் ஜெபிக்கலாம்.